ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரானவர்களே, வியாழன் தின நல்வாழ்த்துக்கள். சாயப்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவும் சரி, சக்தியும் சரி, மன தைரியமும் சரி, இந்த 3 விஷயத்தையும் நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் மென்மேலும் மேல் நோக்கி செல்லலாம். நம்ம வாழ்க்கை எங்கே தடைப்படுது, நம்ம பயணம் எங்கே தடைப்படுது, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அத்தனை விஷயங்களும் தடைப்படுது. 20 வயசு வரைக்கும் எப்படியாவது வாழ்ந்துடுறோம், சந்தோஷமாக இருக்கும். 20ல் இருந்து 30க்குள்ளே போராடுறோம். அந்த போராட்டம் எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்குதுன்றத 30ல் இருந்து 40க்குள்ளே நீங்கள் நல்லதை எதிர்த்து போராடுனீங்கன்னா 30 to 40 இயர்ஸில் உங்கள் வாழ்க்கை சிம்ம சொப்பனமாக விளங்குது. ஆனால் நீங்கள் போராட்டத்துக்கு பயந்தோ இல்லை உங்கள் மனம் கெட்ட வழியில் போனாலோ அந்த ரிசல்ட்டை 30 to 40ஸ்ல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை இங்கே உருவாக்கி தருது. அதனால தான் ஒவ்வொரு நொடி பொழுதோ கடவுளோட நாமத்தை சொல்லி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு மன தைரியம் அப்படின்றது அதிகரிக்கப்படுது. ஒரு கோயிலுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு துக்க வீட்டுக்கு போனால் அப்படியே மாறி போயிடுது. கோயிலில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வைப்ரேஷன் நமக்கு கொஞ்சம் கூடுது. அதே போல் துக்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்முடைய வைப்ரேஷன் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு நமக்கு தூக்கம் வரல. ஏன்னா அந்த துக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட பயம், பீதி, படபடப்பு, இந்த மாதிரியான விஷயங்களால் கவலைகள் தேய்ந்து போயிடுது. அப்போ அந்த 20ல் இருந்து 30க்குள்ளே எதிர்மறை எண்ணங்கள் ஒரு மனுஷனை ஆட்கொண்டா அவனோட வாழ்க்கையில் வாழ வேண்டிய இடத்துல அவனுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படுது. ஒரு மனுஷன் 40க்குள்ளே அவன் செட்டில் ஆகணும். செட்டில்னா என்னது? மன நிம்மதி பெறணும். ஏன்னா மன நிம்மதி காசாலையோ புகழாலையோ கிடைக்கல. மன நிம்மதிக்கே இது மட்டும் போதாது. அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் அத்தனை பணக்காரர்களும் ஏன் தீராத நோயை சுமந்துக்கிட்டு இருக்கணும்? நோய்கள் வர காரணமே மன இறுக்கம் தானே. அந்த மன இறுக்கத்துக்கு நாம் ஏன் வழிவகுக்கணும்? மனசை லேசாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வாழ்க்கையும் லேசாக இருக்கும். மனசை ரொம்ப இறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப இறுக்கமாக தானே இருக்கும். ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ளே கதவை எல்லாம் சாத்திட்டீங்க, ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டீங்க, காத்தோட்டமே இல்லாமல் ஒரு நாள் முழுக்க இருந்தால் என்ன ஆகும்? உங்களோட முகம் இறுக்கமாகும், உங்கள் மனசு இறுக்கமாகும், ஒரு விதமான ஒரு எதிர்மறை விஷயங்களோ நடக்கும். காற்று இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அப்போ ஒரு நாள் முழுக்க காற்று இல்லாமல், தண்ணி இல்லாமல்,
வெளிச்சம் இல்லாமல் நாம் இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த இறுக்கத்தோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஷோஸ் நான் சொல்கிறது. அப்போ எக்ஸ்டர்னல் ஷோஸில் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷோர்ஸ்லேயும் அதே மாதிரி தானே இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல காற்று இல்லைன்னா காற்று இருக்கிற பக்கம் நம்ம உட்காடுறோம், இல்லைன்னா ஃபேனை போடுறோம், இல்லைன்னா ஜன்னல் திறந்து வைக்கிறோம். ஸோ நமக்கு தேவையான வசதி வர வரைக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறோம். இது எக்ஸ்டர்னல் ஷோஸ். இன்டர்னல் ஷோஸ், உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இதுக்கு ஒரே ஒரு விஷயம், மனசை லேசாக்கணும். அந்த அளவுக்கு மனசை ரொம்ப இறுக்க முகமாக வச்சுருக்கோம். அந்த ஓவர் இறுக்கம் என்ன ஆகுது, ஒரு கழுத்தில் ஒரு கயிறை வச்சு இருக்குன்னா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுற அளவில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள், இந்த பாரம் ஏன் சேர்ந்தது, மனசு லேசாக இல்லாததால். நீங்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கிற பழக்கமே இல்லாத ஒரு மனிதர்களாக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால தான் மனசில் இத்தனை பாரங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய வெயிட்டை தூக்க முடியும். நான் இன்னைக்கு ஒரு 80 கிலோ இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒரு 500 கிலோவோ இல்லை 1000 கிலோவையோ தூக்க முடியாது. ஆனால் 5 கிலோவோ 10 கிலோவோ இல்லை 20 கிலோவோ இல்லை 40 கிலோவோ என்னால் தூக்க முடியும். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம், அது சுமை, ரொம்ப பெரிய சுமையாக இருக்குது. தூக்கவே முடியாத பாரம் ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது, மயக்கம் போட்டுடுறான், சுயநினைவை இழந்துடுறான். அவனுக்கு தீராத வியாதிகள் மூலமாக அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் போராடக்கூடிய நிலையில் இருக்கு. சின்ன வயசில் இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லி கொடுக்குறோம். வாழ்க்கையை எளிதில் வெல்லலாம் அப்படின்ற ஒரு தாட்டை யாரும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. நீ முதல்ல வரணும், முன்னாடி வரணும், நீ தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வரணும். சரி, கிளாஸில் ஃபஸ்ட்டு அங்கேயாவது சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. அந்த ஊருக்கே ஃபஸ்ட்டு வரணும், அங்கேயாவது சந்தோஷமா? இல்லை. டிஸ்ட்ரிக்கு, அங்கேயாவது சந்தோஷமா? ஸ்டேட்டு. இப்படி குழந்தைங்களுக்கு மனசில் பாரத்தை சுமக்கிற மாதிரி ஆயிட்டோம். கழுதைகள் தான் பாரத்தை சுமக்கும், மனிதர்கள் கழுதைகளா? மனசில் ஏன் இவ்வளோ பாரத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் குழந்தைங்களுக்கு சுமக்க கற்றுக் கொடுத்துட்டோம், நம்மளும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் யாருமே வழிகாட்டுதல் அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு. கழுதை தான் பாரத்தை சுமக்கும், மனுஷன் பாரத்தை, தேவையில்லாத பாரத்தை சுமந்தா அவன் நிலை என்ன ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் குவிஞ்சு கிடக்காங்க நோயாளிகள். நீங்கள் ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டாலும் நோயாளி தான், சுகருக்கு மாத்திரை போட்டாலும் நோயாளி தான். ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம சிதைச்சிட்டோம். நமக்கு என்னமோ ரொம்ப உலகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி பயங்கரமாக சீனை போட்டு உடம்புல மாத்திரையை ஏற்றி டோஸ் அதிகமாக போயிடுச்சு. 30 வயசில் இருந்து 70 வயசில் என்னென்ன வியாதிகள் வருமோ அது 30ல் தொடங்குது. அப்போ 30ல் தொடங்குறவங்க வாழ்க்கை 70ல் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்கவே பயமாக இருக்குது. எத்தனைக்கும் காரணம் மனசில் ஏற்பட்ட இருக்கும். நம்ம சிரிக்க மறந்துட்டோம், அதனால் சிந்திக்கவும் மறந்துட்டோம். சிந்திக்க மறந்ததால் நல்வாழ்க்கை வாழவே முடியல. உங்களோட திறமை இல்லாத மனிதர்கள் சில இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அதற்கு காரணம் நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்கிறீங்க, அது 100க்கு 100 பொய். அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் கிடையாது, அவங்க எல்லாத்தையும் எளிதாக எடுத்தாங்க. நம்மளை மாதிரி உணர்ச்சி வசப்படலை எந்த ஒரு விஷயத்துக்கும். யாராவது புகழ்ந்தாங்கன்னா குதிக்கலை, யாராவது இகழ்ந்தாங்கன்னா கலங்கலை.
அவங்க எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்த்தாங்க, அதனால் எளிதில் வெற்றி பெற்றாங்க. மனசு எளிதாக, ஒரு கடினமே இல்லாமல், ஒரு இறுக்கமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழுறாங்க. நம்ம 30க்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நினைக்கிறோம், ஆனால் மனசில் பாரத்தை சுமக்கிறோம். நம்ம இப்போ எடுக்கிற முடிவு சரின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் அதிகப்படியான பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் 20 வயசில் வேகமாக ஓடுறான், 30 வேகம் குறையுது, 40 குறையுது, 50 குறையுது, 60 குறையுது. 20 வயசில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினவங்களால் 70 வயசில் ஓட முடியாதுன்ற மாதிரி மனசில் பாரங்கள் இருக்குது. அதை தாங்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருந்ததால் அது தெரியல. மனசில் பாரம் அதிகமாகுது, வயசு அதிகமாகுது, இப்போ பாரம் பெருசாகுது, அதனால் இப்போ தாங்க முடியல. நான் அப்போலாம் எதை வந்தாலும் தாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ நீங்கள் எதை வந்தாலும் தாங்கலை, எல்லாத்தையும் சுமந்தீங்க. ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. தாங்கிறதுன்றது வேற, சுமக்கிறதுன்றது வேற. தாங்கிறதுன்றது எதையும் தாங்கும் இதயம். எதை பற்றியும் நான் கவலைப்படலை, எதை வந்தாலும் தாங்கிப்பேன் அப்படின்றவங்க மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நான் மனசில் பாரம் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் தாங்கினேனே அப்படின்னா நீங்கள் அந்த வயசில் தாங்குனீங்க, அப்போ ஒன்றும் ஆகலை. ஏன்னா அப்போ நீங்கள் எந்த நோய்க்கும் சொந்தம் கொண்டாடலை. இப்போ அத்தனை நோய்கள் உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுது. மனசில் இருக்கிற பாரம் தாங்க முடியாமல் வெடிக்குது. அப்போ அளவில்லாத சிந்தனையும் அளவில்லாத ஆற்றலும் எங்கே வீணாக்குதுன்னா ஒரு மனுஷன் அதிகப்படியான இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு காற்று புகுதாத இடத்துல, ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல, ஒரு தண்ணி குடிக்காமல் நீங்கள் உங்களையே வெறிச்சு பார்த்துட்ருக்கிற மாதிரியான சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமான பிம்பத்தை ஏற்படுத்துதோ அதை விட 10 மடங்கு பிம்பத்தை இது ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்னா உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம், ஆனால் மனசுக்கு ஏதாவது மாத்திரை கொடுக்குறோமா? டென்ஷனுக்கு ஒரு மாத்திரை, டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை, பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா மாத்திரை சாப்பிட்டு தண்ணி வயிறு ஃபுல்லாகிடும் போல இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய டேப்லெட் சாப்பிடும்போது. ஏன்னா இது எதுக்கு அந்த டேப்லெட்டை பற்றி, நோயை பற்றி அதிகமாக பேசுகிற அப்படின்னா, அன்பே சாயில் இருந்து பலவிதமான நோய்கள் காதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் வந்தால் மற்றவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனநிலை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதுக்கான ஒரு விஷயமா எனக்கு இது இருக்குது. அதுக்கு தான் நம்ம உடல்நலத்தை வச்சு நம்ம ரெகுலராக ஜென்ரலாக குரூப் ப்ரேயர் பண்ணுறோம். அந்த குரூப் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக தீருமா அப்படின்னா தீரும். ஆனால் நீங்கள் அந்த குரூப் ப்ரேயரை உண்மையாக பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் அந்த பிரார்த்தனை மூலமாக சேரும். இட்ஸ் அ வெரி ஃபேக்ட். நேற்று நைட்டு சப்பாத்தி ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமா. நைட்டு ஆஃபீஸ்க்கு நேற்று கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். நைட்டு வீட்டுக்கு சேரும்போது நியர்பை 10-10:15 மணி ஆயிடுச்சு. பசி, அந்த பசியோட சப்பாத்தியை குருமாலை தொட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டேஸ்ட்டாக இருந்தது. உருளைக்கிழங்கு நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் சரி ஓகே ஒன்றும் ஆகாது அப்படின்னு அன்டைமில் சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3:45 3:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கும் சேட்டும் பண்ணலை, ஒன்றும் பண்ணல. சும்மா அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யூடியூப்பில் பார்க்க வேண்டிய அரசியல் நியூஸ்லாம் வியூஸ்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இப்படி போய் தூங்கவே முடியல. நெஞ்சு ஃபுல்லாக ஒரு மாதிரி இரிட்டேட்டிங். அந்த சாப்பிட்ட குருமா விசிட் பண்ணுற மாதிரி, வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நெஞ்சுக்கிட்ட வந்த மாதிரி.
அதுக்கப்புறம் பெருங்காய தண்ணி குடிச்சும் அது செட் ஆகலை. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நமக்கு தெரியுது இதை நம்ம தப்பு பண்ணுறோம், இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நாக்கு ருசி கேட்குது. பசி இருக்கும்போது ருசி தெரியாதுன்னுவாங்க. பசி இருக்கும்போது ருசியோடு ஒரு சாப்பாடு வந்துருச்சுன்னா அது அளவுக்கு மீறி போயிடும்ல. அந்த பிரச்சனைகள் தான். இதனைக்கும் 7-7:30 மணிக்கு அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. 10 மணிக்கு இங்கேயோ ரொம்ப சில் கிளைமேட்டு. என்ன தான் ஹாட் பேக்கில் வச்சுருந்தாலும் சப்பாத்தியோட சூடு எந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும். வெது வெதுன்னு இருந்தது. அதை அதுக்கே நமக்கு ருசி ஜாஸ்தி, ஏன்னா பசி ஜாஸ்தியாக இருந்ததால். அப்போ தெரியுதா, ஒரு ஆரோக்கியத்தை எங்கெங்கெல்லாம் நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கலைன்னா அதை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது எந்த வகையில் நமக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் அதை பண்ண மாட்டோம். அந்த ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சமாக நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துருப்போம். ஆனால் 11:30 மணிக்கு ஆரம்பித்த அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இரிட்டேட்டிங் அப் டு 4 o'clock வரைக்கும் இருந்தது. நைட்டு தூங்க முடியாமல் இருக்கிறதால இப்போ வரைக்கும் எனக்கு செம்ம டல்லாக இருக்குது. தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நைட்டு சாப்பிடாதது செட் ஆகலை. நமக்கு பிடிச்சிருக்கோம், ஆனால் செட் ஆகலைன்னா அதை திரும்பி நினச்சி பார்க்கக்கூட கூடாது. ஸோ ஒரு ஃபேக்டர், நம்ம சொந்தத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, சின்ன குட்டி பையன். அந்த பையனுக்கு ஒரு 10, 12, 13 வயசு தான் இருக்கும். அவங்ககிட்ட நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாடா செல்லும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஐஸ்கிரீம் எனக்கு வேண்டாம். ஏண்டா, எந்த குழந்தையாவது ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? உனக்கு பிடிக்காதா அப்படின்னா, எனக்கு பிடிக்கும்பா. அவன் சொல்கிறான், அவன் ஸ்லாங்கில் சொல்கிறான், எனக்கு பிடிக்கும்பா. அப்புறம் ஏண்டா சாப்பிடல? இல்லைப்பா, இது சாப்பிட்டா மூச்சு வாங்கும், ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அந்த சின்ன பையன்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான். ஆனால் அப்பப்போ புத்தி மந்தமாக போயிடுது. அந்த சின்ன பையன் ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டா அவனுக்கு கண்டிப்பாக வீசிங் வரும், அவன் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இங்கே நிறைய பேருக்கு இல்லை. அதில் நானும் ஒரு முட்டாளாக இருக்கேன் இந்த லிஸ்ட்டில். எஸ், உனக்கு செட் ஆகலைன்னா அதை ஒதுக்கிட்டு போகிறது நல்லதா? இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது, நான் சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பகல் ஃபுல்லாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அந்த அரை மணி நேரத்தை நம்ம தியாகம் பண்ணி இருந்தோம், நமக்கு தேவையானது அளவுக்கு எடுத்து இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு தேவைக்கு அதிகமாக எடுத்தோம், அதிக நேரம் கழித்து சாப்பிட்டோம், அதனால் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. அடுத்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும், இப்போ நான் ஆடியோ கொடுக்குறது 12 மணி கொடுக்க வேண்டிய ஆடியோ, இப்போ டைம் கரெக்டாக 9:15 காலையில். இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி டல் இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கணும், அதுக்கப்புறம் சாய்ப்பாவுக்கு ப்ரே பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணும், நினச்சாவே கண்ணை கட்டுது. எக்ஸாக்ட் ஃபேக்ட் அந்த குழந்தைகிட்ட நான் கற்றுக்கிட்டேன். 7-8 வயசில் அந்த குழந்தை அந்த அளவுக்கு முதிர்ச்சியாக பேசுதுன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை இருக்கக்கூடிய அந்த குழந்தை 7 வயசில் அந்த மன வலிமை இருக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வயசில் அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பொசிஷனில் உட்காரும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். எனக்கு இப்போ பேச பேச ஒரு விஷயம் நல்லா தெரியுது. என்ன தெரியுமா? எந்த மனுஷனுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் இருக்குதோ அதை அவன் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி அதை அக்செப்ட் பண்ணி அவன் வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பாக சாதனை படைக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இருக்கக்கூடிய குறை ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதை அக்செப்ட் பண்ணலை. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு ப்ராப்ளம். அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ரோட்டில் போகக்கூடிய
ஒரு மோசமான மனுஷனை வீட்டுக்கு வர வச்சு உக்காந்து வாழை இலை சாப்பாடு வைக்கிற மாதிரி. ஒரு மோசமான மனுஷன், அவன்கிட்ட நம்ம சேர்ந்தா கெட்டு போயிடுவோம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நம்மளும் அதை அனுபவப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம வீட்டை தாண்டி போகிறான்னா அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமை கொண்டாடி அவங்கள கையை பிடிச்சி, ஒரு கெட்ட மனுஷனை வீட்டுக்குள்ளே கையை பிடிச்சி கூட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டு நலம் விசாரிச்சா எப்படி இருப்போம்? அப்படி தான் இது. அப்போ ஏன் ப்ராப்ளம் நமக்கு வருதுன்னா, நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்து 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 பயம். ரெண்டாவது வந்தால் என்ன பார்த்துக்கலாம், எனக்கு இந்த சந்தோஷம் முக்கியம், எனக்கு இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் இதை தாண்டி நான் வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் தைரியம் பேசுகிறீங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பயந்து ஓடுறீங்களே. ஒன்றே ஒன்று தான், இட்ஸ் வெரி சிம்பிள். அசைவத்தை பற்றியும் சைவத்தை பற்றியும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆக வேண்டிய கட்டமே எனக்கு இருக்கு. எல்லா நூல்கள்லையும் சொல்லியிருக்காங்க, அசைவம் தப்பு இல்லை, உன்னோட உடம்பு ஒத்துக்குச்சுன்னா நீ சாப்பிடு, உன் உடம்பு ஒத்துக்கலைன்னா நீ சாப்பிடாத. இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஒரு இடத்துல நான் எங்கேயோ எப்பயோ படித்தது, அது ரொம்ப அறிவுபூர்வமாகவும் இருக்குது. எந்த உயிரினத்தை கொன்னாலும் அதற்கு உண்டான பாவக்கணக்கு நமக்கு நிச்சயமாக இருக்குது. அந்த உயிரினத்தை கொன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு நியாயம் கண்டிப்பாக கேட்குமா அந்த உயிரினங்கள். அதை உன்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சா நீ சாப்பிடு, இல்லை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதை சாப்பிடாம விட்டுடு அப்படின்னு. ஏன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட 60% மக்கள் அசைவம் சாப்பிட்டுட்ருக்காங்க, இல்லை சாப்பிட்டு ஒரு காலத்தில் சாப்பிட்ருப்பாங்க, வயோதிகம் காரணமாக சாப்பிடாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நீ அசைவம் சாப்பிடு, நாளைக்கு அந்த உயிரினத்தை நீ கொன்று சாப்பிட்ருக்க, அந்த உயிரினங்கள் கேள்வி கேட்டுச்சுன்னா, அந்த உயிரினங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னா அதை நான் தாங்கிப்பேன், அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீ சாப்பிடு. இல்லை அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா சாப்பிடாம இரு. ஆனால் அதே நேரத்தில் அசைவம் சாப்பிட்டுட்டு நீங்கள் சைவத்துக்கு போகும்போது எந்தெந்த சைவத்தில் அதிகப்படியான சத்து ஒரு சிக்கனில் மட்டனில் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இட்ஸ் வெரி ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒரு 100 கிராம் சிக்கனோ மட்டனோ சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு காயிலையோ எடுத்துக்கிட்ட அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆளாக சாப்பிட்ணுமா? ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 1/4 கிலோ கத்திரிக்காவை 4 பேர் சாப்பிட்றோம். என் கணக்கு சரின்னு தான் நினைக்கிறேன். நான் இங்கே அப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க, 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ வெண்டைக்காய் அப்படின்னு. அப்போது ஒரு நான் வெஜிடேரியனில் கிடைக்கக்கூடிய சத்து காய் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். ஒரு மனுஷன் 1/2 கிலோ கத்திரிக்காயோ இல்லை 1/2 கிலோ வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ நிறைய பயிர் வகை சாப்பிடணும், முளைக்கட்டின பயிர் சாப்பிடணும், பச்சை பயிர் சாப்பிடணும், சுண்டல் சாப்பிடணும், ஊற வச்சு அதை முளை கட்டினதுக்கப்புறம் சாப்பிடணும், இல்லை அதை வறுத்து சாப்பிடணும். இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பழங்கள் நிறைய சாப்பிடணும். இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது நான் வெஜிடேரியன் நமக்கு எக்கனாமிக்காக இருக்குது, இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ உங்களோட உடம்பு என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான டயர்ட் ஆகிடுது. அதிகப்படியான சக்தி கிடைக்கிறதால தான் நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அதிகப்படியான சக்தி இன்சஃபிஷியண்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆமாம்ப்பா, எனக்கு உடம்புல சக்தி ரொம்ப குறையுது, என்னால் ரொம்ப பலகீனமாக ஃபீல் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட இடம் இங்கே இல்லை, அதனால் நான் சாப்பிட்றேன். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க, மனதளவில் இருக்கணும். ஆனால்
எனக்கு சந்தோஷம் முக்கியம், இப்போ நான் சாப்பிட்றேன், எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு பயம் வந்துடுச்சு அப்படின்னா ப்ராப்ளத்தை பார்த்து நீங்கள் அதை சால்வ் பண்ண மாட்டீங்க, அதை பயந்து ஓடிடுவீங்க. அது ஒரு பெரிய கர்மாவாக உங்கள் தலையில் வந்து இடி இடிக்கிற மாதிரி இடிச்சிடும். அப்போ மன இறுக்கம், மனபாரம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதை உடனுக்குடனே சொல்யூஷன் என்னன்றதை பார்த்து பயப்படாமல் நிமிர்ந்து நின்று எது வந்தாலும் ஏத்தாச்சு, இனி பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு தாட்டை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கப்படும். அதை நீங்கள் கடக்கும்போது இருக்கக்கூடிய கடினமே தவிர மறுபடியும் அது கடினம் ஏற்படுத்தாது. ஆனால் பிரச்சனைகளை பார்த்து பாரம் அதிகமாகி பிரச்சனைகள் பயந்து ஓடுறதால தான், நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படுறதால தான் பாரங்கள் அதிகமாகுது. பாரங்கள் அதிகமாக மனசில் தளர்வுகள் வந்துடுது. மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தளர்வுகளும் உடம்புக்கு உண்டான நோயாக வந்து மாட்டி நம்ம முழிக்கிறோன்றதா உண்மைன்னு சொல்லி, அதிதீவிரமான மனக்கட்டுப்பாடு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். எதை வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். அதை நீங்கள் உணர்ந்து வாழ்க்கையில் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயருன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா